உலகம் முழுவதும் தற்போது பேசப்படுகிற பொருள் தங்கத்தின் விலை இவ்வளவு உயர்வை எப்படி கண்டது? இது குறையுமா? நாம் தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளின் தந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்திய பொதுச் சமூகத்தில் மக்களின் எதிர்பார்ப்பு தங்கத்தை நோக்கி அமைவதாக இருக்கிறது. தங்க நகைகளை வாங்கியவர்கள் தற்போது தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் இன்னும் அதிகமாக வாங்கியிருக்க வேண்டும் என்றும் இப்போது பலர் வருத்தப்படுவதை காண முடிகின்றது. அவ்வாறு முதலீடு செய்தவர்கள் தங்கத்தின் விலை இப்படி உயர்ந்து கொண்டே செல்லுமா என்றும் கேட்கிறார்கள். அது ஏமாற்றம், எதிர்பார்ப்பு மற்றும் பரிதவிப்பின் விளைவாக நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தங்க நகைகளை வாங்குவது அல்லது தங்க இடிஎஃப்களில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனமா என்ற பலர் யோசித்து கொண்டிருக்கிற நிலையில் லண்டன் பிபிசியினுடைய சர்வதேச காணொளியின் தமிழாக்கத்தை நாம் இப்போது உங்களுக்கு தருகிறோம். தொடர்ந்து உயரும் தங்கத்தின் விலை தங்கத்தின் தேவை குறைவதற்காக எந்த அறிகுறியும் இல்லை என்பதை உணர்த்துகிறது. உண்மையில் தங்கத்திறன்கான தேவை அதிகரிக்கிறதா அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்பதையும் பார்க்க போகிறோம். கடந்த சில காணொளிகளில் சர்வதேச நிகழ்வுகளையும் ஜியோபொலிட்டிக்கல் கிரைசின் மூலமாக தங்க விலையேற்றத்தை நான் தொடர்ந்து உங்களுக்கு பல காணொளியில் தந்தோம். உலக தங்க கவுன்சிலின் சமீபத்திய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தரவுகளின்படி உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் தங்களது தங்க இருப்புகளை அதிகரித்து வருகிறது என்றும், மேலும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் தங்கள் தங்க இடிஎஃப்களில் அதாவது பரிமாற்ற வர்த்தக நிதிகளில் முதலீடு செய்வதில் அதிகம் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். செப்டம்பர் மாதத்தில் கடந்த மாதத்தில் தங்கத்திற்கான இடிஎஃப்களில் பதிவாகியுள்ள முதலீடுகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஜூலை செப்டம்பர் காலாண்டுகளில் தங்க இடிஎஃப்களில் அதிக முதலீடுகள் பதிவாகியுள்ளன. தங்கம் குறித்து கதையை தொடர்வதற்கு முன் தங்கம் இடிஎஃப் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டால்தான் அவற்றில் நீங்கள் முதலீடு செய்வதற்கு வசதியாக இருக்கும். தங்க இடிஎஃப் டிஜிட்டல் தங்கம் என்றும் இதை அழைக்கலாம். ஏனென்றால் நீங்கள் வீட்டிலிருந்தே இந்த இடிஎஃப்களில் முதலீடு செய்துவிடலாம். இது 99.55% தூய தங்கத்தின் விலையை கண்காணிக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போன்றது. ஒவ்வொரு யூனிட்டும் தோராயமாக 1 கிராம் தங்கத்தின் மதிப்பு உடையது. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்றைக்கு இந்திய மதிப்பில் 11,000 ரூபாயில் 12,000 ரூபாய் 1 கிராம் எவ்வளவு மதிப்போ அதற்கு நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுடைய முதலீட்டை செய்யலாம் என்பதுதான் இதன் ஆரம்பம். இந்த நிதிகள் பங்குச் சந்தையில் வாங்கவும் விற்கவும் முடியும். தங்க இடிஎஃப்களில் முதலீடு செய்யும் ஒரு டீமேட் கணக்கு வைத்திருப்பது அவசியம். ஏனெனில் வாங்குதல் மற்றும் விற்பது பங்கு சந்தை மூலம்தான் நடக்கின்றது. பங்கு சந்தையின் வர்த்தக நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் இந்த யூனிட்டுகளை நீங்கள் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். தங்கத்தின் விலையை உன்னிப்பாக கண்காணிக்க விரும்புவோருக்கு, தங்க முதலீடுகளை கட்டுப்படுத்த விரும்புவோருக்கும் இந்த முதலீடுகள் மிக 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 முக்கியமான ஒன்று. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பொதுவான முதலீட்டாளர்கள் இடிஎஃப்களின் மூலம் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள். கடந்த ஜூலை முதல் செப்டம்பர் காலாண்டை பொறுத்தவரை தங்க இடிஎஃப்களில் சுமார் 26 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய மதிப்பிற்கு அது 2 லட்சம் கோடி அளவிற்காக இருக்கும். உலக தங்க கவுன்சிலின் கூற்றுப்படி இந்த காலாண்டில் அமெரிக்காவில் உள்ள மக்கள் தங்க இடிஎஃப்களில் 16 பில்லியன்களை முதலீடு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு புரியும் வார்த்தை சொன்னால், கடந்த 3 மாதத்திற்குள் கடைசி காலாண்டில் அமெரிக்காவில் 16 பில்லியனை அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் யூரோப்பிய யூனியனில் 8 பில்லியன் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 902 மில்லியன் அல்லது தோராயமாக 8,000 கோடி மதிப்புள்ள இடிஎஃப்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையை நீங்கள் பார்க்கின்ற போது சீனாவில் 6,002 மில்லியன்கள் 2வது இடத்தையும், ஜப்பான் 415 மில்லியன் மதிப்புள்ள இடிஎஃப் கொள்முதலுடன் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது.
மக்கள் தங்க இடிஎஃப்களில் முதலீடு செய்யும் வீதத்தை உற்று நோக்கும் போது தங்கம் தங்களிடம் இருந்தால் அது பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்ற உறுதியான ஆழமான நம்பிக்கை தங்கம் தங்களை என்றும் கைவிடாது என்றும் உலக மக்கள் முழுவதும் நம்புவது இதன் மூலம் தெளிவாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உலக அளவில் தங்க இடிஎஃப்களின் மொத்த அளவு 472 பில்லியனை எட்டியுள்ளது. நீங்கள் புரிந்து கொள்ள பாலிசியில் பார்க்கும் என்றால் அது கிட்டத்தட்ட 400 லட்சம், அதாவது 4 இலட்சம் கோடியை எட்டியிருக்கிறது. இது முந்தைய காலாண்டை விட 23% அதிகரிப்பு. அதாவது இடிஎஃப்பில் முதலீடு செய்யவர்கள் அதிகரித்தே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியில நீங்க ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கையிலே கிடைக்கக்கூடிய 11,000, 12,000 நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டீமேட் ஓபன் செய்து உடனடியாக 1 கிராம் அளவிற்கு சுருக்க கவனமாக நீங்கள் முதலீடு செய்தால் அதில் ஒருபோதும் உங்களுக்கு வீழ்ச்சி வராது என்பதையும் நாம் இங்கே எடுத்து காட்டுகிறோம். தங்க இடிஎஃப்களின் அளவு உலகின் பல நாடுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட, ஜிடிபியை விட அதிகம் என்பதை நான் உங்களுக்கு தனியாக சொல்ல தேவையில்லை. தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடா? இந்த கேள்வி எல்லோருக்கும் எழுகின்றது. திடீரென விலை சரிந்துவிட்டால் என்ன செய்வது? அது குறித்தும் நாம் இப்போது உங்களிடம் பேச போகிறோம். தங்கத்தின் மீதான அதிக முதலீடுகளுக்கு பின்னால் வேறு பல காரணங்கள் இருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் நம்புகிறார்கள். உதாரணமாக, ட்ரம்பின் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரம்பின் வரி கொள்கை உலகம் முழுவதும் உள்ள முதலீட்டாளர்களின் கணக்கீடுகளை புரட்டி போட்டுள்ளது. ரஷ்யாவிற்கு யுக்ரைனுக்கும் இடையான போர் தொடங்கியது. அதே சமயம் மத்திய கிழக்கிலும் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன போரை தொடர்ந்து மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற அன்செர்டினிட்டி, நிலையற்ற ஜியோ பொலிட்டிக்கல் கிரைஸ் என்பதாகவும் சொல்கிறார்கள். உண்மையில் டாலர் மதிப்பு தற்போது பலவீனம் அடைந்து வருகிறது. அமெரிக்காவில் சமீபத்தில் அரச முடக்கம், ஷட் டவுன் நடவடிக்கை அதன் நிலையை மேலும் மேலும் மோசமாக்கி உள்ளது. அமெரிக்கா மத்திய வங்கி வட்டி விகிதங்களை 25 அடிப்படை புள்ளிகளை குறைத்தது. மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் 1 அல்லது 2 கூடுதல் வட்டி விகித குறைப்புகளை நிபுணர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதன் பொருள் பங்கு சந்தைகள் நிலையற்றதாகவே இருக்கலாம். இது போன்ற சூழ்நிலையில் மக்கள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதுகிறார்கள். அதே போன்று உலக தங்க கவுன்சிலின் அறிக்கையின்படி ஆகஸ்ட் மாதத்தில் மத்திய வங்கிகள் 15 டன் தங்கத்தை வாங்கியுள்ளன. இது உலக அளவிலான கணக்கு. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் கஜகஸ்தான், பல்கேரியா மற்றும் எல் சால்வடர் போன்ற நாடுகளும் கூட தங்கத்தை அதிகமாக வாங்கும் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார்கள். தங்க இருப்பை அதிகரித்த நாடுகளில் இந்தியா, சீனா மற்றும் கத்தர் ஆகிய நாடுகளும் அடங்கும். தங்க இருப்பை பொறுத்தவரை உலக கோல்ட் கவுன்சிலின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிகளின்படி வேறு ஒரு பார்வை அளிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 2024 நிலவரப்படி அமெரிக்கா 8133 டன் தங்க இருப்பை கொண்டு உலகில் முதலிடத்தில் உள்ளதாகவும், 3351 டன் இருப்பை கொண்டு ஜெர்மன் உலகின் 2வது இடத்திலும், அதே போன்று இத்தாலி 3வது இடத்திலும், பிரான்ஸ் 4வது இடத்திலும், சீனா 2280 டன்களோடு 5வது இடத்திலும் உள்ளது. இந்த பட்டியலில் இந்தியா 876 டன் தங்க இருப்புகளை கொண்டு 7வது இடத்தில் உலகில் அதிக தங்க இருப்பை கொண்ட நாடாக மாறியிருக்கிறது. சரி, தங்கம் எப்போதாவது முதலீட்டாளர்களை ஏமாற்றியுள்ளதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தங்கத்தின் மீது தற்போது முதலீட்டாளர்களுக்கு இருக்கும் மோகத்தை கருத்தில் கொண்டு அதிகமாக தங்கம் வாங்குவது நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயமாக இப்போது எப்போதாவது இருந்திருக்கிறதா என்ற கேள்வி எழுவது நியாயமானது. இது முதலீட்டாளர்களின் பயமும் அச்சமும் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த 20 வருஷமா தங்கத்தின் விலைகளை பார்த்தால் 4 குறிப்பிட்ட ஆண்டுகளில் மட்டுமே தங்கத்தின் விலைகள் சரிந்து முதலீட்டாளர்கள் சில இழப்புகளையும் சந்தித்திருக்கிறார்கள். இருப்பினும்
இந்த இழப்பு ஒற்றை இலக்க சதவீதத்திற்குள் மட்டும்தான் இருந்திருக்கிறது. நீங்கள் புரிந்து கொண்டால் குறைந்த அளவில்தான் அந்த இழப்பு இருந்திருக்கிறது. உதாரணமாக 2013ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை 4.50% குறைந்தது. அதே நேரத்தில் 2014 7.9% அதிகரித்தது. 2015 6.6% மற்றும் 2021ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை 4.21% என ஒரு தொடர் குறைவை அது சந்தித்தது. இறுதியில் ஒரே ஒரு கேள்வி மீண்டும் எழுகிறது. தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்குமா அல்லது விலைகள் இப்போது குறைய தொடங்குகிறதே என்ற உங்கள் கேள்வி ஒரு செய்தியாளனாக எம்மிடத்தில் வந்த சர்வதேச செய்தியில் கடைசி பதில் இதுவாகத்தான் இருக்கும். 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதிகளில் தங்கத்தின் விலை மேலும் 6% அதிகரிக்கும் என்றும் கோல்ட்மேன் சாக்ஸ் தனது ஆய்வு ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் எந்த ஒரு நிபுணரிடமும் சரியான பதில் இல்லை என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் இருக்கிறது. ஆனால் தங்க ETFகளின் மீதான மக்களின் நாட்டம் அதிகரித்துள்ளது. இதனை பார்த்தால் இந்த ஒளிரும் உலோகத்தின் மீதான அவர்களின் நம்பிக்கை முன்பை விட பன்மடங்கு அதிகரித்துள்ளது என்பதைத்தான் இந்த செய்தி தொகுப்பின் சாராம்சமாக இருக்கிறது. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.